கரிகாலன் அப்படின்னா கருகிய கால்களை உடையவன். ஆனா ஏன் இந்த பேரு? இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. ஒரு ராஜாவால எப்படி 2000 வருஷத்துக்கு நிலைச்சு நிக்கிற ஒரு மரபை உருவாக்க முடிஞ்சது? வாங்க இந்த கதையில பதில் தேடலாம். இது ஒரு ராஜ்யத்தையே மாத்தி அமைச்ச மாபெரும் சோழ மன்னன் கரிகாலனோட கதை. சின்ன வயசுல ஒரு தீ விபத்துல இருந்து தப்பிச்சிருக்கார். அதுல கால்ல பட்ட காயம்தான் அவருக்கு இந்த பேரே கொடுத்துச்சு. பிறப்பால இளவரசர் தான், ஆனா அரசியல் எதிரிகளால சிறைவாசம். அதுக்கப்புறம் தந்திரம தப்பிச்சு அரியணை ஏறினார். அந்த நெருப்பு சோதனை கூட அவரோட உடைக்க முடியாத மன உறுதியோட சின்னமா மாறிடுச்சு. ராஜாவானதும் அவரோட வேலை அதிகாரத்தை நிலைநாட்டி ஆட்சியை விரிவுபடுத்துறது தான். ஒரு பக்கம் போர் திறமையால தமிழ் ராஜ்யங்களை ஒன்னு சேர்த்தாரு, இன்னொரு பக்கம் மக்களை செழிப்பா வச்சுக்க இயற்கையை கட்டுப்படுத்தினாரு. ஆனா கரிகாலனோட மிகப்பெரிய வெற்றி போர்க்களத்துல கிடைக்கல, அது ஒரு ஆத்துக்கு எதிராக கிடைச்சது. சுமாரா 2000 வருஷமா, ஆமா 2000 வருஷமா இன்னைக்கும் நிக்குது அந்த அணை. இது உலகின் பழமையான அணைகள்ல ஒண்ணு. காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த அணை இன்னைக்கும் விவசாயத்துக்கு உயிர் கொடுக்குது. அப்ப பாருங்க, கரிகாலனோட சாதனை வெறும் வரலாற்று புத்தகத்துல இல்ல, இன்னைக்கும் காவிரி டெல்டா வயல்கள்ல இருக்கு. ஒரு தலைவரோட செயல் எப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு எதிரொலிக்குது யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வரலாற்றை மாத்தி எழுதின ஒரு ராஜாவை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஆனா கருகிய காலை உடையவன்னு அர்த்தம் வர்ற மாதிரி ஒரு பேர் அவ்வளவு பெரிய மன்னனுக்கு எப்படி வந்தது? சரி வாங்க அந்த பேருக்கு பின்னால இருக்கிற அந்த விறுவிறுப்பான கதையை பார்ப்போம். பாருங்க, சின்ன வயசுலயே அவரோட வாழ்க்கை எவ்வளவு போராட்டமா இருந்திருக்குன்னு. ஒரு இளம் இளவரசனுக்கு இது பெரிய சோதனை தான். அந்த தீலேந்து தப்பிக்கும் போதுதான் அவரோட கால் கருகிடுச்சு. அதனாலதான் அவருக்கு கரிகாலன்னே பேர் வந்தது. மன்னனானதும் கரிகாலனோட வேலை தன் ராஜ்யத்தை ஒன்னு சேர்த்து எதிரிகளை ஜெயிக்கிறது தான். அப்போதான் வெண்ணிங்கிற இடத்துல கரிகாலன் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை எதிர்க்க வேண்டியிருந்தது. ஆமா, பாண்டிய சேர மன்னர்கள் உட்பட மொத்தம் 11 ராஜாக்களை ஒத்தால நின்று ஜெயிச்சாரு. சோ இந்த வெற்றி வெறும் போர்க்கள வெற்றி இல்ல, இது ஒரு சோழ சாம்ராஜ்யத்தோட தொடக்கம். ஆனா கரிகாலன் வெறும் போர் வீரன் மட்டும் இல்ல, அவர் ஒரு சிறந்த இன்ஜினியரும் கூட. அவரோட மாபெரும் சாதனை இன்னைக்கும் நிக்கிற கல்லணை. இது உலகத்தோட பழமையான அணைகள்ல ஒண்ணு. பாருங்க, ஆத்தோட வேகத்தையே பயன்படுத்தி பெரிய பானைகளை வச்சு அணை கட்டின இந்த டெக்னிக் எவ்வளவு பிரமாதமானது. கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது இந்த கல்லணை. நினைச்சு பார்க்க முடியுதா? ஆச்சரியம் என்னன்னா, அந்த காலத்துல கட்டின இந்த அணை இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. சோழ வம்சத்தை ஒரு பெரிய சக்தியா மாத்தினது, விவசாயத்தை பெருக்கினதுன்னு அவரோட தாக்கம் ரொம்ப பெரியது. அவரோட சாதனைகள் அவரை காவிரிக்கு கரை கண்டவன் அப்படின்னு புகழ வச்சது. கரிகாலனோட இந்த விடாமுயற்சியும் தொலைநோக்கு பார்வையும் இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். தென்னிந்திய வரலாறுல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்தியாவின் மாபெரும் மன்னர்கள்ல ஒருத்தரை ஒரு பெண் கொலை செஞ்சாங்களா? இதுதான் பல தலைமுறையா கேட்கப்படுற கேள்வி. சரி, யார் இந்த ராஜராஜ சோழன்? அவரோட மரணத்தை பத்தி ஏன் நாம இவ்வளவு பேசணும்? முதல்ல இதை புரிஞ்சுக்கலாம். அவரு வெறும் ஒரு ராஜா இல்ல, ஒரு மாபெரும் பேரரசர். தென்னிந்தியா தாண்டி தன் பேரரசை விரிவுபடுத்தினவர். அவரோட சாதனைகள் எல்லாம் பிரமிக்க வைக்குது. சோழ பேரரசோட பொற்காலத்தையே உருவாக்குனாருன்னு சொல்லலாம். அவரோட வெற்றிகள், ஆட்சி முறை பத்தி நமக்கு நிறைய தெரியும், எல்லாமே கல்வெட்டுகள்ல பதிவாகி இருக்கு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட மரணத்தை பத்தி மட்டும் ஒரு தகவலும் இல்ல. எல்லாத்தையும் பதிவு செஞ்ச ஒரு மன்னனுக்கு இது நடந்திருக்கு. இதுதான் இந்த மர்மத்தோட மையப்புள்ளி. இந்த வரலாற்று வெற்றிடத்துல தான் பல கதைகளும் கோட்பாடுகளும் உருவாக ஆரம்பிக்குது. இதுல ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு கதையை பத்தி இப்ப பார்க்கலாம். போர்ல தோத்து போன ஒரு ராஜ்யத்துல இருந்துதான் இந்த சதிக்கான விதை உருவாகி இருக்குன்னு இந்த கதை சொல்லுது. இந்த கதை கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதுக்கு ஆதாரம் இருக்கா? பாருங்க, இந்த பிரபலமான கதைக்கும் உண்மையான வரலாற்று பதிவுகளுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. பெரும்பாலான ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மரணத்துக்கான காரணம் ரொம்ப எளிமையானதா இருக்கலாம்னு தான். அதாவது நமக்கு தெரிஞ்சதா நாம நினைக்கிற பெரும்பான்மையான விஷயங்கள் வெறும் யூகங்கள் தான். இது உண்மையில என்ன நடந்துச்சுங்கிறத விட ஒரு கதை தேவைப்படுற நம்ம மனநிலையை தான் காட்டுது. இது நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. வரலாறுங்கிறது என்ன நடந்துச்சுன்னு மட்டும் இல்ல, நாம என்ன கதைகளை சொல்றோங்கிறதும் தான்.